ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஒரு காமெடி ஆக்ஷன் ஃபிலிமாக வெளிவந்த ஜாக்கி சான் நடிப்பில் வெளிவந்த பேண்டா பிளான் அப்படிங்கிற படத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்கி சான் ஒரு சினிமா ஆர்டிஸ்டாகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள ஒரு ஹாங்காங்கில் உள்ள ஒரு பிரபல ஜூவில் வந்து என்னென்னா 2 பேண்டாக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பிரீடு உள்ள ஒரு பேண்டா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வருது. இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது. அப்போ ஒரு சேட் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேண்டாவை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. எவ்வளோ விலையாக இருந்தாலும் எனக்கு இந்த பேண்டாவை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் கோஷ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வில்லன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்கார ஒருத்தன், நான் உனக்கு ஒரு $100 மில்லியன் தரேன், எனக்கு அந்த பேண்டா குட்டியை எனக்கு எப்படியாவது வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வில்லனுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறான். இது ஒரு சைடு. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாக்கி சானுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யதார்த்தமாக இந்த தகவல் கிடைக்க அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அவர் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால, ஏன்னா படத்துலையுமே ஆர்டிஸ்டாக நடிக்கிறாரு. ஸோ அவர் இந்த பேண்டா குட்டியை நானே அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அடாப்ட் எடுக்கிறதுக்கு இவர் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அந்த ஜூவில் பிரம்மாண்டமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தருணத்தில் வில்லன் கோஷ்டி அந்த ஜூக்குள்ள அடியாட்களோட உள்ள நுழைய, இதுக்கப்புறம் அதிரி புதிரியான காமெடி கலந்த சண்டை காட்சிகள் தான் படம் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பேண்டா குட்டி கடைசியில் யார் கைக்கு போச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுவான் ஸ்வாங். ஸோ இந்த படத்தை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு வந்து போயிருக்காருங்க. அது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. உதாரணத்துக்கு அந்த பேண்டா குட்டி எங்கெங்கெல்லாம் வருமோ அது எல்லாமே, அந்த காட்சி எல்லாமே அனைவரையும் ரசிக்கும்படியாக இருக்குது. அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். சரி, இந்த ப்ளஸ் எல்லாத்துக்கும் காட்டிலையும் மிகப்பெரிய ப்ளஸ் எது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லவே வேணாம், நம்ம ஜாக்கி சானோட நடிப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை வந்து சண்டை காட்சியில் நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ரசித்து பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமையும் மனுஷன் இந்த வயசில் எப்படிப்பா இப்படி சண்டை பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்மளை வந்து பிரமிக்க வைக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சீன்ஸ் தான் ஃபுல்லாகவே, படம் ஃபுல்லாக அவர் தான் எடுத்து செல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அபாரமான நடிப்பு அந்த சண்டை காட்சி. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பொழுது போகலை அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் ரசிக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படம் இந்த பேண்டா பிளான். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.